அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2021-2022க்கான ஸ்ரீ குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கும் 12 ஸ்தான பலன்களான உயிர், தேகம், தனம், குடும்பம், வாக்கு, சகோதரம், தைரியம், தாய் வீடு, மனை, வாகனம், பூர்வ புண்ணியம், புத்திரம், ருணரோகம், கலத்திரம், ஆயுள், சத்ரு, தகப்பனார், பிதுர் பாக்கியம், ஜீவனம் அதாவது தொழில், உத்தியோகம், லாபம், அயனம், சயனம் என பிரித்து ஒவ்வொன்றிற்கும் நவ கிரகங்களின் சுழற்சியை வைத்து இந்த குரு பலர்ச்சி பலன்களை தொகுத்து கொடுத்துள்ளோம். இதில் தெரிவிக்கப்பட்டுள்ள பலன்கள் அனைத்தும் பொதுவானவை. அவரவர் ஜனன ஜாதகப்படி, தசாபுக்தி ஆகியவற்றின்படி பலாபலன்கள் கூடவும் குறையவும் வாய்ப்புண்டு. எனவே எதையும் கண்டு பயப்பட வேண்டாம். எல்லாம் வல்ல இறைவனின் பாதம் பற்றுவோம், வெற்றி கொள்வோம். நவ கிரகங்களில் குரு பகவான் சுப கிரகம். குருவின் சஞ்சாரம் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும், திருமணம், சுபகாரியம் நடைபெறும், நல்ல வேலை கிடைக்கும், சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். குரு பகவான் பொன்னவன் என்று போற்றப்படுகின்றார். குருவின் பார்வை பொன்னான பலன்களை தரும் என்பதால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. குரு ஒரு ராசியில் 12 மாதங்கள் பயணம் செய்வார். சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வார். குரு பகவான் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ பிலவ வருடம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 2:22 மணியளவில் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு திரும்புகிறார். மகர ராசியில் நேர்கதியில் பயணம் செய்யும் குரு பகவான் கார்த்திகை 4 நவம்பர் 20ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11:31 மணியளவில் நேர்கதியில் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயணம் செய்கின்றார். சில மாதங்கள் கும்பராசியில் பயணம் செய்யும் குரு பகவான் பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஏப்ரல் 12, 2022ஆம் ஆண்டு மீன ராசியில் அதிசாரமாக பயணம் செய்ய போகின்றார். மேலும் பிலவ வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி 21/3/2022 திங்கட்கிழமை பகல் மணி 2:52க்கு கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசிக்கு ஸ்ரீ ராகு பகவானும், விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலாம் ராசிக்கு கேது பகவானும் பெயர்ச்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாக்கு தவறாத, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுடைய, பிறரும் அதுபோல் இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடைய, உள் ஒன்று வைத்து புறம் பேசாத, வசீகரம் உடைய, கலை ஆர்வமிக்க, தர்ம சிந்தனையுடைய துளாராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 4இல் சஞ்சரித்த குரு பகவான் வரும் 20/11/2021 முதல் 5ஆம் இடம் பெயர்ந்து அங்கிருந்து அவர் 9, 11, 1 ஆகிய இடங்களை பார்வையிடுகின்றார். சனி பகவான் 4இல் அமர்ந்து 6, 10, 1 ஆகிய இடங்களை பார்வையிடுகின்றார். ராகு கேதுக்கள் 8, 2இல் அமர்ந்து தத்தம் இடங்களை மாறி பார்வையிடுகின்றார்கள். ஆக இந்த கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் எவ்வித பலன்களை வழங்கும் என்று பார்ப்போம். உடல், உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு குரு, சனி ஆகிய இருவரின் பார்வை ஒருங்கே விழுகின்றது. வளர்பிறை 15 நாட்கள், தேய்பிறை 15 நாட்கள் என்று உங்கள் உடல்நலம் இருக்கும். காலையில் எழும்போது தன்னம்பிக்கையுடன் எழுந்து மதியத்திற்கு பிறகு சோர்வாய் அமர்ந்து விடுவீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த குரு பயிற்சி ஒன்றே உங்களது உடல்நிலை தெளிவு தர வந்து கொண்டிருக்கின்றது. மனம், எண்ணம் இந்த இரண்டையும் தெளிவாக வைத்துக் கொண்டால் அனைத்தும் சுபமாக நடக்கும். தனம், வாக்கு, குடும்பம், உங்களின் இந்த ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளார். இது தற்காலிக நாகதோஷம் ஆகும். தனஸ்தானத்தை பொறுத்தவரை ஒரு விதமான மந்த நிலை காணப்பட்டாலும் குருவின் அருளால் ஏதோ ஒருவர் நமக்காக மந்த நிலையை சரி செய்ய வருவார். இதனால் பொருளாதாரத்தில் பெரிய மந்தநிலை எதுவும் இருக்காது. உங்களது குடும்பத்தில் நிச்சயம் கேது பகவான் பாதிப்பை ஏற்படுத்துவார். இது தீர அருகில் உள்ள நாகதெய்வங்களுக்கு விளக்கு ஏற்றி வரவும், அதையும் செவ்வாய், வெள்ளி, ராகு காலத்தில் செய்யவும். வாக்குஸ்தானம் பலவீனமாக உள்ளது. முன்ஜாமீன் யாருக்கும் தர வேண்டாம். தைரியம், சகோதரம், உங்களின் இந்த ஸ்தானம் ஓரளவு நன்றாக உள்ளது. உடல் வலிமை இல்லாவிட்டாலும் மன வலிமை அதிகமாகும். எந்த காரியத்தையும் விடாப்படியாக செய்து பழக்கப்பட்ட நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் சமயோஜித புத்தியுடன் செயல்பட வேண்டும். அப்போதுதான் நாம் செய்யும் காரியங்களில் வெற்றி பெற முடியும். உங்கள் சகோதர சகோதரி வர்க்கம் சில
சஞ்சலங்களுடன் காணப்படும். ஒரு சிலர் உங்கள் மேல் தேவையில்லாத வெறுப்பை உமிழ்வார்கள். சற்று நிதானமுடன் கையாள வேண்டும். இல்லை என்றால் நீங்கள்தான் பலிகட ஆவீர்கள் என்பதில் ஐயமில்லை. தாய், வீடு, மனை, வாகனம். உங்களின் இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து அர்த்தாஷ்டமத்து சனியாக வலம் வருகின்றார். ஆகவே உங்களது சுகஸ்தானமாகிய இந்த ஸ்தானம் பலவீனப்பட்டுள்ளது. தாயின் ஆயுளுக்கு பங்கமில்லை என்றாலும் உடலில் பலவிதமான கோளாறுகள் தோன்றக்கூடும். சரியான மருத்துவ ஆலோசனையை நீங்கள் பெற வேண்டும். தாய் மக்கள் உறவு முறை சரிவர இருக்காது. உங்களது வீடு மனை அமைப்பில் பெரிய தாக்கங்கள் ஏதும் இருக்காது. இருப்பதை அப்படியே தக்க வைத்துக் கொள்வது நலம் தரும். உங்களது வண்டி வாகன யோகம் சுமாராக உள்ளது. காலம் வருவரை காத்திருங்கள். பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம். உங்களது இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் அமர உள்ளார். மிகவும் நல்ல காலமாகும். கடந்த 2 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு பரிபூரண பலன்களை அளிக்க வந்துள்ளார். உங்களது பூர்வ புண்ணிய பலம் சிறந்து விளங்கி பாவ பலன்கள் குறைவாகும். குலதெய்வ வழிபாடு செய்வது குலம் விளங்க அருள் தரும். புத்திர பாக்கியத்தை பொறுத்தவரை குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் காலம். ஜனன ஜாதகத்தில் புத்திர தோஷம் உள்ளவர்கள் தக்க பரிகாரங்களை செய்து கொள்ளவும். உங்கள் குழந்தைகளின் ஆயுள், உடல், கல்வி நிலை சிறப்பானதாக இருக்கும். நல்லதே நடக்கும். கடன்கள், உடல் உபாதைகள். உங்களது இந்த ஸ்தானத்திற்கு சனி பகவான் 3ஆம் பார்வை விழுகின்றது. சனி பார்வை என்பது அவ்விடத்தை கெடுத்துவிடும். ஆக உங்களுக்கு கடனை கொடுக்கும், உடம்பை கெடுக்கும். உங்களது கடன் அமைப்பை பொறுத்தவரை அது நிர்மூலமாவதற்கு வாய்ப்புண்டு. இருந்தாலும் சில கடன்கள் பைசல் ஆவதில் சிக்கல்களும் உண்டு. தகுந்த உபாயங்களை சீர்தூக்கி பார்க்கவும். உங்கள் உடம்பில் சூடு, மறைவிட உறுப்புகளில் தொந்தரவு, கண் எரிச்சல் போன்றவை தோன்றக்கூடும். போதிய மருத்துவ சிகிச்சை தேவை. ஸ்படிகமணி மாலை அணிந்து கொண்டு சூடு சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து விடுபடுங்கள். திருமணம், கணவன், மனைவி. உங்களின் இந்த ஸ்தானம் வலுவடைய உள்ளது. கடந்த 2 வருடங்களாக உங்களுக்கு போதிய குருபலம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது குருபலம் வந்துள்ளது. திருமணத்திற்கு தயாராக இருப்பவர்கள் தகுந்த துணையை இந்த கணம் அமைக்கலாம். ஜனன ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் தக்க பரிகாரங்களை செய்து கொள்ளவும். திருமணமான தம்பதியருக்கு இடையில் இருந்து வந்த உட்பூசல்கள் அனைத்தும் நீங்கும் காலம். ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டும் சூழ்நிலை உண்டு. தம்பதிகள் அனைவரும் திருமண கோலத்தில் உள்ள ஸ்ரீ நாராயணரை வழிபட்டு வர நலம் உண்டாகும். ஆயுள், மாங்கல்யம், சத்ரு. உங்களின் இந்த ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். இது தற்காலிக நாகதோஷமாகும். உங்கள் ஆயுளுக்கு எந்த விதத்திலும் பங்கம் ஏற்படாது. உடல்நிலையில், கண், மறைமுக உறுப்புகளில் ஏதாவது நோய் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களது மாங்கல்ய ஸ்தானத்திற்கு ராகுவால் தடை ஏற்பட்டுள்ளது. அதை நிவர்த்தி செய்ய ராகு கேது வழிபாடு செய்து வந்தால் நிவர்த்தி ஆகிவிடும். உங்கள் சத்ருஸ்தானம் வலுவிழந்து உள்ளது. இருந்த போதிலும் நீங்கள் வெளியிடும் வாய் வார்த்தைகளால் விரோதம் ஏற்பட வாய்ப்புண்டு. தந்தை, கல்வி யோகம். உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு குரு பகவானின் 5ஆம் பார்வை கிடைத்துள்ளது. தந்தையின் ஆயுள் பாவம் தீர்க்கம் பெறும். தந்தையின் உடல்நிலையில் இருந்து வரும் நோய்கள் ஒவ்வொன்றாக விடை கொடுக்க ஆரம்பிக்கும். தந்தை மக்கள் உறவு முறை மேம்படும் காலமாகும். தந்தை சார்ந்த சொத்துக்கள் சரியான வகையில் பிரித்து கொடுக்கப்படும். உங்களது கல்விஸ்தானம் மேம்பட்ட நிலையில் இருப்பதால் நீங்கள் விருப்பப்பட்ட பாடப்பிரிவு கிடைக்கும். அதே சமயம் பாடப்பிரிவை எடுப்பதில் முன் யோசனை தேவை. பாதியில் படிப்பை விட்டவர்கள் மேற்கொண்டு தொடர வாய்ப்பு உண்டு. தொழில். உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு சனி பகவான் தனது 7ஆம் பார்வையை பதிக்கின்றார். ஆகவே விவசாய தொழிலில் உள்ளவர்களுக்கு சுமாரான விளைச்சலும், மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மந்தமான சூழ்நிலையும், இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இறுக்கம் அதிகமாகுதலும், சுய தொழில் புரிவோருக்கு சுணக்கம் நீங்குதலும், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு காலம் கை கொடுப்பதும், அரசு தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு கஷ்டமான ஜீவிதமும், வேலை இல்லாதவர்களுக்கு விரயத்தின் பேரில் வேலையும் கிடைக்கும். லாபம். உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு குரு பகவான் தனது 7ஆம் பார்வையை செலுத்துகின்றார். ஆகவே எவ்வளவுதான் நமக்கு கெடுவினைகளை கிரகங்கள் தந்தாலும் குருவின் பார்வை நமக்கு திருவினையை, அதாவது திரு அருளை நிச்சயமாக தரும் என்பதில் ஐயமில்லை. அதே சமயம் நீங்கள் உங்களை பொருளாதாரத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆடம்பரம், வீண் பிடிவாதம், பகட்டு போன்ற செயல்களில் உங்களது தனவரவை நீங்கள் இழக்க நேரிடும். தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் என்று கொஞ்சம் நம் வாழ்க்கைக்காக எடுத்து வைத்த பின் தாராளமாக செலவு செய்யுங்கள். வரட்டு கௌரவம் வேண்டாம். வாழ்க்கை செல்லும் பாதை. உங்களின் இந்த இடம் குரு பகவான் ஒருவர் மூலமே சிறப்பு பெற உள்ளது. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். அவருக்கு குரு பகவான் சத்ரு என்றாலும் தான் செய்யக்கூடிய பலன்களை சுப பலன்களாகவே செய்வார். அவர் 5இல் அமர்ந்து 9, 11, 1 ஆகிய இடங்களை பார்வையிடுவது அர்த்தாஷ்டமத்து சனியின் தாக்கத்தை குறைத்துவிட முடியும். சனி, ராகு, கேது இவர்களின் சஞ்சாரம் 2023 வரை சரியில்லை. ஆகவே நீங்கள் தகுந்த புண்ணிய பலன்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் அதிதேவதை மகாலட்சுமியை வழிபட்டு வாழ்க்கையில் வளம் பெறலாம்.
திருநள்ளாறு குச்சனூர் ஏரிகுப்பத்தில் உள்ள சனி பகவானுக்கு பிரீதி செய்வதும், திருப்பாம்புரம் காளகஸ்தி திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பலத்தில் உள்ள ராகு கேதுகளுக்கு பரிகாரம் செய்வதும், அனாதை குழந்தைகளுக்கு உணவு தானம் செய்து வாருங்கள். நூல்களில் மகாலட்சுமி கவிஷம் பாராயணம் செய்து வாருங்கள். இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அனைத்தும் சிறப்பாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.